இன்றைக்கி காலையில் கௌஷியும் சபரியும் ஸ்கூலுக்கு விட போயிருந்தேன். அப்போ எங்கள் அம்மா கால் பண்ணி இட்லி இருக்குது, சட்னி இருக்குது, வந்து இங்கே சாப்பிட்டு போயிடுமா அப்படின்ட்டாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே காளான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அதையும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்து பசங்களுக்கு லஞ்ச் என்ன கொடுத்தேன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் கொடுத்தேன். அதுதான் பசங்க எடுத்துகிட்டு போனாங்க. சைடிஷாக வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு அந்த காய்கறி கொஞ்சம் மீந்து இருந்தது, சாதமும் கொஞ்சம் ஆறி இருந்தது. அதை வந்து இப்போயே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மதியானம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு அதை தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பன்னீர் வந்து ஆயிலில் பொரிச்சிட்டேன். கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வந்து லைட்டாக ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டேன். அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரைட் ரைஸும் தாளிச்சிட்டேன். இப்போ வந்து சாமான் எல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி ஸ்டவ்வுக்கெல்லாம் தொடச்சி வச்சாச்சு. சாப்பாடும் வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். ஈவினிங் போல் இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் வந்து விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கௌஷி சபரி எல்லாமே இந்தி டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நாளாக வந்து வீடியோ கட்டாய் வந்துகிட்டே இருக்கும். டைம் இல்லை, டைம் கிடைக்கும்போது வீடியோ போடுறேன். பாய்.